நேற்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த மாநிலத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா அண்ணன் சீமான் அவர்களை அவர் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி இருந்து தீர்ப்பெல்லாம் சொல்லி அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக அறிக்கை எல்லாம் வெளியிட்டார். இந்த கம்யூனிஸ்டுகளிடம் நான் கேட்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணினுடைய மலைகள் உடைத்து நொறுக்கப்பட்டு கேரள கடலில் கொட்டப்படுகிறது இல்லையா? ஒரே ஒரு முறை எதிர்த்து பேசுகிறீர்களா? உங்களுடைய சக தோழர்களுடைய மானங்கெட்ட ஆட்சிதான் எங்க நடக்கிறது. அவர்கள் தானே செய்கிறார்கள் இதை. குப்பையை கொட்டுறது யாரு? உங்கள் கம்யூனிஸ்டுகள், உங்கள் காமரேடுகள். சேகுவேராவும் பீடல் கேசாவும் உன் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் பக்கத்து வீட்டில் கொண்டு கொட்டுனா சொன்னார்கள். என்ன கம்யூனிஸ்டுகள் நீங்கள்? மானங்கெட்ட கம்யூனிஸ்டுகள், மானங்கெட்ட கம்யூனிஸ்டுகள். நான் சொல்கிறேன், இந்த கனிமவள கடத்தல் இருக்கிறது இல்லையா? இந்த மண்ணினுடைய மலைகளை உடைத்தாங்க நொறுக்கி கடலிலே கேரள கடலில் கொண்டு கொட்டுகிறார்கள் இல்லையா? இந்த கனிமவள திருட்டு என்பது கேரள கம்யூனிஸ்டுகளும் தமிழ்நாட்டு திராவிடர்களும் கை கோர்த்து திட்டமிட்டு நடத்தக்கூடிய பச்சையான திருட்டு, பச்சையான திருட்டு. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாட்டில் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை இல்லை, ரெண்டு பேரும் கூட்டணி வைத்து திருட்டு செஞ்சுட்டு இருக்கிறான். இவன் இந்த மண்ணினுடைய மலைகளை எல்லாம் திருடி அனுப்பிவிடுகிறான். அவனுக்கு தெரியும் இது திருடப்பட்ட மலை என்று தெரியும். தெரிந்தே திருடப்பட்ட பொருளை ஒருவன் வாங்குகிறான் என்றால் அவன் எவ்வளவு மானங்கெட்டவனாக இருப்பான், எவ்வளவு மானங்கெட்டவனாக இருப்பான்.